ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லவா பிஎம்எஸ் vlog. இன்னைக்கு மறுபடியும் பழனி ட்ரிப் போறோம். அதுவும் கார்ல போறோம். ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டாவது ஷீரோ வேற முடிச்சுக்கிட்டான். இந்நேரத்துல நீ எங்க போறேன்னு கூட குலைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஃபுல்லா கார்ல ஏற வரைக்கும் கொலைன்னு குலைச்சு தள்ளிட்டான். சரி வந்துருவேன் போயிட்டு ஊர் எல்லையை தாண்டி போறோம். அதனால கோயிலுக்கு வந்து பூஜை போறதுக்காக ரெடி ஆயாச்சு. சாமி இன்னைக்கு நம்ம மட்டும் தான் தனியா போய் பார்க்க போறோம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தா இங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து கிடா வெட்டு பூஜை நடத்திட்டு இருக்காங்க. ஏர்லி மார்னிங் முனியப்பனுக்கு அபிஷேகத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கிடா வெட்டு பூஜை கொஞ்சம் ஸ்லைட்ல லேட் ஆச்சு. அதனால கொஞ்ச நாளை கோயில்ல இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் அவங்க பூஜையை முடிச்சுட்டு அடுத்து எங்க பூஜைக்கு வந்தாங்க. நாங்க கொண்டு வந்து எலுமிச்சம்பழம் பூ மாலை எல்லாம் சாமிக்கு போட்டுட்டு சாமியோட அருளோட இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து வேற எந்த ஸ்டாப்பும் இல்லை. வாங்க நேரா பழனிக்கு போயிடலாம். என்ன பண்றீங்க? முனியப்பனுக்கு ஒரு டாடா பேபி சொல்லிட்டு ட்ரிப்புக்கு தயாராயாச்சு. வண்டி ஏறி கொஞ்ச தூரம் தான் வந்தோம். அதுக்காட்டி ஒருத்தி நல்லா தூங்கிட்டான். அன்டைம் அப்படிங்கறனால அவளை தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பழனிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கீழே அடிவாரத்துலயே அவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருந்தது. எனக்கு இந்த வாட்டி ரொம்ப கூட்டமா இருக்கு. போன வாட்டி வந்தபோது கூட்டமே இல்லை. ஜாலியா சாமி பார்த்துட்டு எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியாம வந்தாச்சு. இந்த வாட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. முருகருக்கு அரோகரான்னு ஏற வேண்டியதான் மலைக்கு. ஏற முடியாம ஏறி ஒரு வழியா மலைக்கு வந்துட்டேன்ப்பா. மலையில எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸான ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு. பட்டர்ஃப்ளை வந்து அவங்க தலையில உட்காந்துட்டு எந்திரிச்சு போகவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு அந்த பட்டர்ஃப்ளை அவங்க தலையில இருந்து போறதுக்கு. போன வாட்டி வரும்போது இந்த இந்த இதெல்லாம் கவர் பண்ணவே இல்லை. அதனால இந்த வாட்டி எப்படியாவது இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு போனை நைஸா தூக்கிட்டு வந்தாச்சு மேல. இந்த வாட்டி சாமியை நின்று நிதானமா பொறுமையா பார்த்தோம். 10 நிமிஷம் வரைக்கும் நாங்க சாமி கிட்ட தான் நின்றுட்டு இருந்தோம். உள்ள சாமி கிட்டயுமே சடனா சர்ப்ரைஸா 2-3 விஷயம் நடந்தது. எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருந்தது. இந்த வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தது மனசு ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த மார்னிங் ரொம்ப பிளசண்டான மார்னிங்கா இருந்தது. ரொம்ப வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, கிளவுடும் இல்லை. ஒரு மாதிரி சில்னஸா நல்லா இருந்தது அந்த ஏரியா பாக்குறதுக்கே. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு கேமராவோட வந்து வீடியோ எடுத்தாச்சு. இந்த வாட்டி பழனிமலையில ஃபுல் ரஷ். ஜஸ்ட் டோக்கன் வாங்குறதுக்கு கூட ரொம்ப பெரிய லைன் நின்றுட்டு இருந்தது. சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேன் பை வேனா பஸ் எடுத்துட்டு நிறைய பேர் வந்ததுனால சபரிமலைக்கு போயிட்டு வர பக்தர்கள் ரஷ் தான் ஃபுல்லா இருந்ததாங்க. இந்த மண்டபத்துல இருக்க முருகர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காருல்ல. யானை அடியில இறங்கி வரும்போது இருக்கிற மண்டபத்துல இருக்கிற முருகர் அவரு. மயிலோட கையில வேல் இல்லாம ஆண்டி குளத்துல அழகா நின்றுட்டு இருந்தாரு. மேல இருக்க முருகரை பாக்குறதுக்கு இந்த முருகர் அவ்வளவு திவ்யமா இருந்தாரு எங்களுக்கு. அவ்வளோதான், சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்ட் எங்க பிளான் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஒரு வழியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆச்சு. எனக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. முடியல. எல்லாம் டயர்டாகி படுத்துட்டாளுங்க. இந்த பிள்ளையெல்லாம் டயர்டாகி படுத்துக்கிச்சு அமைதியாக. மீனாட்சி அம்மன் கோயில்
மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட நிற்கிறோம். ஃபுல் அவுட்டர் வியூ ஆஃப் பழனி மலை டெம்பிள். கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. 2-3 கிளிப்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். அப்படி இதோ பழனி மலை டெம்பிள். பார்த்து மெதுவா கொழுப்பு பாத்தீங்களா? கொழுப்பு சரியான கொழுப்பு அடிக்கிறது. காட்டுங்க பஞ்சாமிர்தத்தை. எங்களுக்கு பஞ்சாமிர்தம் வந்துருச்சு. பஞ்சாமிர்தம் வந்துச்சு. என்னமா கேட்டியா? கேளு. ஏய் ஏ சின்ன பிள்ளை அமைதியா இருக்குடி. அக்கா போற பண்ணாதடி. ஏய் லல்லி லல்லி அக்கா போர் பண்றாளே. சோறு போடுவீங்களா மாட்டீங்களான்னு வயிறே கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரஷ் நேரம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாம் பசியில தவிச்சு போச்சுங்க இன்னைக்கு. நல்ல வேலை சின்ன பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் ஏதோ வச்சிருந்தா அதை வச்சு சமாளிச்சாச்சு. ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல இருந்த அறுபடை வீடு முருக தரிசனம் நல்லா இருந்தது. மாமா இன்னும் அழகா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்லிப்பர்ஸ் பேகேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வந்தாச்சு. டோக்கன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, டோக்கனை ரிட்டர்ன் கொடுத்து பேகேஜஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வாங்கியாச்சு. இந்த சேட்டையை பிடிக்கிறதுக்கே சாப்பிட்டதெல்லாம் சரிச்சு பெறும் போல ஓடிக்கே இருக்கிறோம். சேட்டை பிள்ளை கூட விளையாடிட்டு அடுத்து இடுமன் குடியில் பார்க்க வந்தாச்சு. அவங்க எல்லாம் கார் எடுக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லாம நாங்க இந்த பக்கம் இடும்பல் குடியில் பார்க்க வந்துட்டோம். கோயில் காலையிலேயே வரணும் அப்படின்னு லல்லி சொல்லிட்டே இருந்தா. மீன் பத்தியா பெரிய மீனும் இருக்குமா? அதே மாதிரி நம்ம தண்ணியில கால் வைக்க கூடாது. இதுக்குள்ள சிவன் ஏதோ ஒன்று இருக்குக்கா. இதுக்குள்ள யூடியூப்ல பாரு டீட்டெயிலாக தெரியும். இதுக்குள்ள ஏதோ ஒரு சாமி உள்ள இருக்கு. இது எப்பயாவது தான் எடுப்பாங்கன்னா இது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு கதை இருக்கு இந்த கோயிலுக்கு. அந்த கதை யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ மீன் ஊட்டிட்டாங்க. காலையிலேயே வந்திருந்தா அதான் நம்ம வந்துடல. அந்த டைமுக்கு வந்து தான் ஓப்பனில் இருக்கும். இதுதான் சொன்னீங்க இங்கே போயிட்டு போகலாங்க. இந்த கோயில் தான் சொன்னேன். நாங்கள் காலையில் நேரமாக வந்து ஃபஸ்ட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு அப்புறமேட்டு மலையாடையே போனோம். பூஜை பண்ணுவாங்க. மாலை ஊர் சமைப்பா என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பா. ஒரு இதுக்கும் நாமளே அபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படிவாங்க. அடுத்து பிளானுங்க கனகம்பட்டி சித்திரை பார்க்க போகிறோம். கனகம்பட்டி சித்திரை சந்திக்கலாம். லல்லி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வருஷம் பாத யாத்திரை வருவா பழனிக்கு. அதனால அவளுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. சரிங்க, அடுத்து நம்ம சித்திரை பார்க்கறதுக்காக கிளம்பலாம். வீடியோவை கண்டினியூஸா பார்த்துட்டே இருங்க.
சுபா அவ உனக்கு பொம்மையே வாங்கி தரல, என்னன்னு கேளு அவளை. உனக்கு தானா? ஐ ஜாலி, அவ ஃப்ரெண்டு கிடையாது. பாருமா ஒளிய வச்சுக்குவானா சுபா, அவ எடுத்து ஒளிய வச்சுக்குவான்னு சொல்றா. அடுத்த வீடியோல நம்ம கனகாம்பட்டி சித்திரை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாவா பிஎம்எஸ் ப்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.